தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றது. இக்கூட்டணியை மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி செய்துவிட்ட நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் இடையே வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என பாஜக தலைவர்களும் அதிமுக யாரிடமும் ஆட்சியை பங்கிட்டுக் கொள்ளாது, நாங்கள் தனித்தே ஆட்சி நடத்துவோம் என அதிமுக தலைவர்களும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அண்மையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் அரசு அமைக்கும், அதில் பாஜக கட்சியின் பங்கு இருக்கும் என தெரிவித்திருந்தார். மேலும் அவரிடம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் யார் என கேட்டதற்கும், தேர்தலில் நாங்கள் அதிமுக தலைமையின் கீழ் போட்டியிடுகிறோம், முதல்வர் அதிமுகவில் இருந்து வருவார் என அமித்ஷா கூறியிருந்தாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என அவர் குறிப்பிடவில்லை. இது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சமூக வலைதளங்களில் இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே மோதல் போக்கு ஏற்பட்டது. இது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் பேட்டியளித்த போது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமில்லை, அதுபோல் தமிழகத்தில் அதிமுக ஆட்சி அமைந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா ஒரு நாளிதழுக்கு அண்மையில் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், தமிழகத்தில் பாஜகவால் ஒருபோதும் காலூன்ற முடியாது, கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான், இதை பாஜக ஏற்கவில்லை என்றால் இரு கட்சிகளுக்கான ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் சிறுபான்மையினரின் வாக்குகள் பெரும்பாலும் கிடைக்காது, கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை, தமிழக மக்கள் எந்த காலத்திலும் அதை விரும்பியதில்லை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் குறித்த பாஜகவின் திட்டம் பலிக்காது, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர், பாஜகவுடன் கூட்டணி என்பது தேர்தல் காலத்தில் செய்யப்படும் ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் என தெரிவித்திருந்தார். அன்வர் ராஜா பாஜகவுக்கு எதிராக பேசியிருந்தது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜா தற்போது நீக்கப்பட்டுள்ளார். அவர் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். திமுகவில் அன்வர் ராஜா இணைய உள்ளதாக திமுக ஆதரவு சேனல் ஒன்றில் பிளாஷ் வெளியானதுமே அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டார். அதிமுக நிர்வாகிகள் யாரும் அன்வர் ராஜாவுடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அண்ணா அறிவாலயம் அன்வர் ராஜாவை திமுகவின் சீனியர் தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். உடன் திமுக மூத்த தலைவர்களான துரைமுருகன், இளங்கோவன் உள்ளிட்டோர் இருந்தனர். இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்த அதிமுக சிறுபான்மையினர் நிர்வாகிகள் கட்சியில் இருந்து விலகி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய அரசியல் பிரமுகராகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தின் முக்கிய நிர்வாகியாக இருந்த அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்து விலகியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெளிப்படையாக தனது எதிர்ப்பை தெரிவித்து வந்தார். அன்வர் ராஜா தனது அரசியல் வாழ்க்கையை 1960களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடங்கினார். பின்னர் எம்.ஜி. ராமச்சந்திரன் தலைமையில் அதிமுக தொடங்கப்பட்ட போது அதில் இணைந்தார். 2001-2006 தமிழ்நாடு அரசியல் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சராக பணியாற்றினார். 2014-2019 ஆண்டில் ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து 16வது மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏஐஏடிஎம்கேவின் சிறுபான்மை பிரிவு செயலாளராகவும் தமிழ்நாடு வக்பு வாரிய உறுப்பினராகவும் பணியாற்றினார். அதிமுகவின் தலைமைக்கு எதிராகவும் குறிப்பாக பாஜக கூட்டணி மற்றும் இரட்டை தலைமைக்கு எதிராகவும் பேசியதால் கட்சி விதிகளை மீறியதாக கூறி 2021 நவம்பர் 30 அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டார். சில காலத்திற்கு பிறகு 2023 ஆகஸ்ட் 4 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் கட்சியில் இணைந்தார். அதிமுகவின் அமைப்பு செயலாளராக இருந்த அன்வர் ராஜா கட்சியில் இருந்து விலக்கியவர் என்று திமுகவில் இணைந்தார். அதிமுகவில் சிறுபான்மையினரின் முகமாக அறியப்பட்ட அவர் கட்சியில் முஸ்லிம் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தியவர். இருப்பினும் அவரது வெளியேற்றத்திற்கு பிறகு அதிமுகவில் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் குறைந்துவிட்டதாக மூத்த தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.